எக்ஸாம்ல பெரியார் பத்திர क्वेश्चन கேட்பாங்களே அப்ப என்ன பண்ணுவீங்க? क्वेश्चन பேப்பர்ல கேக்குற கேள்விக்கு பெரியார் தான் இத செஞ்சாருன்னு ஆன்சர் பண்ணி தான அவ கருப்பனுக்கு சாவே கிடையாது ப்ரோ. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கிழமை நின்னு எவ்வளவு நடிச்சாலும் உனக்கு 1500 ரூபா தான் பேமெண்ட். மதுரைனாலே கல்ச்சரலாக வாழக்கூடியவங்க இவங்க, லிவிங் டுகெதராக ப்ரமோட் பண்ணுறவங்க அவங்க, தமிழ் வழக்க சங்கம் வச்சவங்க இவங்க, தமிழையே திட்டுறவங்க. இப்படி மதுரைக்கு செட்டே ஆகாதவங்க கூடலாம் செட்டு சேர்ந்துக்கிட்டு நானும் மதுரைக்காரன் தாண்டான்னு காட்டிக்கிறதுக்காக அப்பப்போ ஒரு வீடியோ போடும் பாருங்க. எல்லா ஊர்லயும் ஆட்சி பண்றதுக்கான பொறுப்பு ஆம்பளை கையில தான இருக்கும். ஆனா எங்க மதுரையில மட்டும் தான் எங்க ஆத்தா கையில இருக்கும். சரி சரி, நீ மதுரை தான் ஒத்துக்கிறேன். ஆமா, அது என்ன ஃப்ளோவில் என்னமோ சொன்னியே, மீனாட்சிமன் கொடியத்தை கண்ணுக்கே மழை பெய்யும், அப்படி இல்லைன்னா கண்டிப்பா பட்டாபிஷ தண்ணிக்கு மழை பெய்யும் அப்படின்னு. இங்க பாருங்க, இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவீங்க. மீனாட்சி திருக்கல்யாணத்தப்போ கண்டிப்பா மழை பெய்யுமா, இதை ஒரு சிலர் மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்களாம். எது ஒரு சிலர் மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்களாம்? என்னமா யாரோ சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? மீனாட்சினாலே போய் மழை பெய்யறதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்றது உங்க ஆளுங்கதாம்மா, பின்ன என்ன வவ்வாளுங்களா?